Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி A32 வீதியில் பயணித்த தனியார் பஸ் ஒன்றின் மீது பரந்தன் பகுதியில் நேற்று கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. பரந்தன் தர்மபுரம் பகுதியில் நெத்திலியாறு பாலத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்ததாக கூறப்படும் அடையாளம் தெரியாத இருவர் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக கிளிநொச்சியில் இருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் சப்த சங்கரியோடு தற்போது நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் சப்த சங்கரி. வணக்கம் ஜெஃப்ரி. நேற்று மாலை வேளையிலே பரந்தன் ஊடாக முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது சோடா போத்தில் ஊடான தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் போது 3 பயணிகள் காயப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய கிடைத்தது. இது கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக இப்படியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. நேற்று முன்தினம் கூட இடநம்படி சந்தைக்கு அண்மித்த பகுதியிலே கல்வீச்சு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவில் இருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகளை ஏற்றி சென்று கொண்டிருந்த பஸ் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி பகுதியை பொறுத்தவரையில் தனியார் பேருந்துகளே பயணிகளை ஏற்றும் சேவையில் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து தனியார் பேருந்துகளில் ஏறுவதற்கு இப்பொழுது மக்கள் அச்ச நிலை காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படியான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக இருந்தால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை உண்மையிலே பாதிக்கப்படும். ஏனென்று சொன்னால் இங்கு அதிகமாக சேவையில் ஈடுபடுவது தனியார் பேருந்து சேவைகள் என்றபடியினால் அந்த பேருந்துகளில் ஏறுவதற்கு மக்கள் அச்சம் தெரிவிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக. சப்தசங்கரி, போக்குவரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா? அதாவது போக்குவரத்துகள் வழமைக்கு மாறாக, அதாவது வாகனங்கள் பஸ்கள் சரியான முறையில் சேவையில் ஈடுபடுகின்றனவா? பஸ்களை பொறுத்தவரைக்கும் அந்த குறித்த நேரத்துக்கு சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே சரியான அனுமதி பத்திரம் இல்லாமல் பரந்தனூடாக வாகனம் சில பேருந்துகள் செல்வதாக கூறி கிளிநொச்சியுடன் இணைந்து வட இலங்கை பேருந்து உரிமையாளர் சங்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் ஆகிய தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் ஒரு சேவை பணி பரிஷ்கரிப்பு மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது சப்தசங்கரை நான் கேட்கிறேன், அதாவது இந்த கல்வீச்சு சம்பவங்கள் கடந்த 2 நாட்களாக இடம்பெற்றது. இதனை அடுத்து போக்குவரத்தில் தனியார் பஸ்கள் வழமை போன்ற சேவையில் ஈடுபடுகின்றனவா அல்லது போக்குவரத்தில் பஸ்கள் சேவையில் ஈடுபடுவது குறைவாக காணப்படுகிறதா? சரியான சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. மக்கள் பேருந்துகளில் ஏறுவதற்கு, தனியார் பேருந்துகளில் ஏறுவதற்கு இப்பொழுது அச்சம் நன்றி சப்த சங்கரி. அது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கிளிநொச்சி எமது பிராந்திய செய்தியாளர் சப்த சங்கரி காலை வேளையில் எங்களோடு தொலைபேசியூடாக நேரடியாக இணைந்திருந்தார்.